வணக்கம். எக்ஸாம் நேரம் நெருங்க நெருங்க பிரஷர் பயங்கரமா ஏறுதா? கவலையே படாதீங்க. இந்த கடைசி நேரத்துல வர பயத்த எப்படி முழு நம்பிக்கையா மாத்துறதுன்னு தான் இந்த பகுதியில நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம். இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான பதட்டமும் அழுத்தமும் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. முதல்ல இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா வழி தெரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான பாதை ரொம்பவே தெளிவா இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். சரி வாங்க. முதல்ல நாம எல்லாருமே ஃபேஸ் பண்ற இந்த எக்ஸாம் பிரஷர் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். அது ஏன் வருது, அதோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஃபீல் பண்றது நீங்க மட்டும் இல்ல. பரீட்சை எழுத போற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இந்த அழுத்தத்தை கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. சோ ரிலாக்ஸ். ஃபெயில் ஆயிடுவோமோன்னு ஒரு பயம், நம்ம மேல மத்தவங்க வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், நேரம் பத்தாம போயிடுவோங்கிற கவலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நல்லா படிச்சிட்டாங்களோன்னு அவங்களோட நம்மள கம்பேர் பண்றது, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நம்மள போட்டு பயங்கரமா அழுத்துது. ஓகே, இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அந்த பயம்ங்கிற இருட்ட விரட்டக்கூடிய ஒரே ஒரு மாற்று மருந்து என்ன? அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். நாம எது கூட போராடுறோம்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். தேர்வு பயம்னா சும்மா ஒரு டென்ஷன் மட்டும் இல்ல. அது நம்மளோட உண்மையான திறமையையும் நம்ம படிச்சதையும் வெளியில கொண்டு வராம தடுக்கிற ஒரு பெரிய சுவர் மாதிரி. இங்க பாருங்க, ஒரு பக்கம் பயம் இருக்கு. அது நம்மள படிக்க விடாம தள்ளி போட வைக்கும், படிச்சதை மறக்க வைக்கும், கவலையை அதிகமாக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பிராக்டிஸ் இருக்கு. அது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸை வெளிக்கொண்டு வரும். இப்போ சாய்ஸ் உங்க கையில தான். ஆக ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை பயத்தையும் சந்தேகத்தையும் உடைக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம், அது உங்க பயிற்சி மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. சரி, பிராக்டிஸ் தான் முக்கியம்னு சொல்லியாச்சு. ஆனா அது எப்படி வேலை செய்யுது? நம்ம செய்யற பயிற்சி எப்படி எக்ஸாம் ஹால்ல நம்மளோட செயல்திறனா, அதாவது பெர்ஃபார்மன்ஸா மாறுது? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இது ஏதோ ஒரே நைட்ல நடக்கிற மேஜிக் எல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற ஒரு விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இது ஒரு சிம்பிளான கணக்கு மாதிரி தான். நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண உங்களுக்குள்ள ஒரு உண்மையான கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டா எக்ஸாம் பத்தின டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா குறையும். எப்போ டென்ஷன் குறையுதோ அப்போ உங்க உண்மையான திறமை தானா வெளிவரும். அவ்வளவுதான். இந்த விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கங்கிறது நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கங்கிறதோட ஒரு நேரடி ரிஃப்ளெக்ஷன் தான். பயிற்சி தான் காரணம், உங்க பெர்ஃபார்மன்ஸ் அதோட விளைவு. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எக்ஸாம் நெருங்கிருச்சு. இந்த கடைசி நேரத்துல உங்க எனர்ஜியையும் உங்க கவனத்தையும் நீங்க எங்க செலுத்தணும்? மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கவலைப்படுறதில்லையா? இல்ல இன்னும் முடிக்காத பாடங்களை நினைச்சு வருத்தப்படுறதில்லையா? இல்ல எது உங்க கண்ட்ரோல்ல இருக்கோ அதுலயா? யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்களுக்கான லாஸ்ட் மினிட் மந்திரம். மத்தவங்க என்ன பண்றாங்கங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். உங்க டார்கெட் என்னவோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 100% முடிக்கலையேங்கிற கவலையை தூக்கி போடுங்க. இதுவரைக்கும் நீங்க போட்ட உழைப்ப முழுசா நம்புங்க, அது போதும். இது ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் இருக்கு. மத்தவங்க ட்ராக்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஓட்டத்துல கவனம் சிதறிடும். அவங்க உங்க ரேஸ்ல ஓடட்டும், நீங்க உங்க ரேஸ ஓடுங்க. கடைசியா அந்த எக்ஸாம் நாள் அன்னைக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கணும்? இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம். இந்த வார்த்தைகளை நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. பயமே இல்லாம அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போங்க. ஏன்னா நீங்க தனியா இல்ல, நீங்க பலவீனமாவும் இல்ல. நீங்க உழைச்சிருக்கீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க தயாரா இருக்கீங்க. எக்ஸாம ஒரு எதிரி மாதிரியோ இல்ல நம்மள பயமுறுத்துற ஒரு விஷயம் மாதிரியோ பார்க்காதீங்க. அது ஒரு வாய்ப்பு. இத்தனை நாள் நீங்க படிச்சத உங்க திறமையை காட்டுறதுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு சின்ன மனமாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த எக்ஸாம் உங்களை சோதிக்கிற ஒரு டெஸ்டா இல்லாம நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கான ஒரு ஸ்டேஜா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கையோட போங்க. வெற்றி நிச்சயம்.